ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேனாட் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ரசம் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது ரசம் பவுடர் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்காக முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்காக 2 டீஸ்பூன் நல்ல மிளகு எடுக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா முழு மல்லி அதாவது முழு தனியா 1 டீஸ்பூன் எடுக்கிறேன். 10 to 15 பல் பூண்டு, அப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இதை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா தள்ளி எடுத்து வச்சுக்கணும். இது சதைச்சி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி எடுக்கணும். உங்களுக்கு இந்த கல் இல்லைன்னா மிக்சியில் போட்டு சதைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சதைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸு அளவுள்ள புளியை தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இந்த டைமில் காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி புளி ஆட் பண்ணியிருக்கிறனால தக்காளி சின்ன சைஸ் ஆட் பண்ணால் போதும். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ தக்காளி நல்லா வேகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற மசாலாவை, அதாவது சதைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். இதுதான் இந்த ரசத்தோட மெயின் ஃப்ளேவரே. இப்போது இதை பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். இப்போ பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. ரசம் ஓவராக கொதிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சுன்னா அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போது இந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இது ரசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதில் ஆட் பண்ணுங்கள். நான் அதை எடுக்க மறந்துட்டேன். இப்போ நம்மளோட சூப்பரான ரசம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.